Hi, this is Sripriya. Welcome to Sripriya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஈஸி டேஸ்டி மேங்கோ ஐஸ்கிரீம். பாதி காலி ஆயிடுச்சு, பாதி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பிகினர்ஸ் கூட நம்ம ஈஸியாக பண்ண முடியும். டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். மேங்கோஸ் பிடிக்காதவங்க கூட இந்த ஐஸ்கிரீமை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பெரிய பெரிய ஐஸ்கிரீம் ஷாப்ஸில் நம்ம நிறைய பணம் கொடுத்து வாங்குறத வந்து நம்ம வீட்டிலையே ஈஸியாக பண்ணலாம். டேஸ்ட்டும் வந்து ஐஸ்கிரீம் ஷாப் ஸ்டைலில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நார் இல்லாத மாம்பழம் தான் யூஸ் பண்ணணும். நான் பங்கனப்பள்ளி யூஸ் பண்ணியிருக்கேன். அல்ஃபோன்ஸா யூஸ் பண்ணி பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து எப்படின்னா, நம்ம ஃப்ரூட்ஸை வந்து அரைச்சி சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு 6 ஹவர்ஸ்லேயே நமக்கு செட் ஆகிடும். நம்ம ஓவர் நைட்டு வச்சாலும் வைக்கலாம். பட் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு 1 மினிட் வெளியில் வச்ச பிறகு தான் நம்மளால் அதை கட் பண்ணி எடுக்க முடியும். ஸ்கூப் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. மற்ற ஐஸ்கிரீம்ஸ் மாதிரி ஸ்மூத்தாக இருக்காது. பட் டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப காலி ஆகிடுச்சு. என் டாட்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் டாட்டருக்கு வந்து மேங்கோஸ் பிடிக்காது. ஆனால் ஷாப்ஸில் வாங்குகிற மேங்கோ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டாங்க. பட் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸி டேஸ்டி சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு மேங்கோ ஐஸ்கிரீமுக்கு நான் ஒரு பங்கனப்பள்ளி எடுத்திருக்கேன். 1/2 கப் மில்க்கு, 2 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 கப்பு விப்பிங் க்ரீமு. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் தான் இருக்குன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு கண்டென்ஸ்டு மில்க்கு. ஒரு மேங்கோவை நான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விப் பண்ணி ஒரு 1 மினிட்டுக்கு விப் பண்ணி எடுத்து ஃப்ரீஸ் பண்ணால் மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். நான் வந்து பங்கனப்பள்ளி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் எந்த நார் இல்லாத அல்ஃபோன்ஸா எந்த மாம்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் விப்பிங் க்ரீம் சேர்த்தாச்சு, மில்க் ஆட் பண்ணியாச்சு, கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியாச்சு, 2 or 3 drops வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி நல்லா விப் பண்ணி எடுக்கலாம். 1 மினிட்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து ஃப்ரீசர் சேஃப் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மிக்ஸி ஜார்லேருந்து எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இந்த கட் பண்ணி வச்ச மேங்கோஸை மேலாப்பில் தூவி விடலாம். மூடி ஃப்ரீசரில் 8 to 10 hours நம்ம ஃப்ரீஸ் பண்ணால் ஈஸியான டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ஃப்ரீசர்லேருந்து ஐஸ்கிரீமை எடுத்தாச்சு. நல்லா செட் ஆகிருக்கு. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஸ்கூப் பண்ணியும் எடுக்கலாம். இல்லை இதை வந்து ஓரங்களில் வெட்டிட்டு பீசஸாக ஸ்லைசஸ் போட்டு ஸ்லைசஸாக சர்வ் பண்ணலாம். எப்படி வேணால் பண்ணலாம். நம்ம ஸ்கூப்பர் வச்சு ஸ்கூப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். ஸ்கூப் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஒரு கப்புக்கு மாற்றலாம். பாருங்கள் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்ட்டு. எக்ஸலண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் ஈஸியாக ஒரு மிக்சியில் நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் நம்மளால் செய்ய முடியும். நான் கலர்லாம் சேர்க்கலை, அதனால இந்த கலரில் இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நம்ம சட்டுன்னு முடிச்சிடலாம். Please subscribe my channel Sripriya's Kitchen. நன்றி, வணக்கம்.